வணக்கம் நேயர்களே, இது உங்கள் நேரம் நிகழ்ச்சி. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகும்போது மோதிரம் வாங்குவோம், ஏதாவது வாங்குவோம். தங்க கடையா இருந்தாலும் சரி, வெள்ளி கடையா இருந்தாலும் சரி, அதுல ஒரு கல்லு வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேர் ராசி கல்லுன்னு ஒருத்தர் அந்த புக்ல எல்லாம் ராசி பலன் போட்டிருக்கோம், அதுல இந்த இதுக்கு அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் வாங்கிடுவோம். ஆனா அந்த கல்லுல எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா கல்ல போட்ட ஒரு எஃபெக்டும் இல்லைன்னு புலம்பல் மட்டும் எல்லாருமே புலம்பும். சோ இந்த மாதிரி கற்கள் போடுறதுனால என்ன பலன், எப்படிப்பட்ட பலன், எப்படி கல்லு போட்டா எப்படி பலன், இதையெல்லாம் நமக்கு விளக்கி சொல்றதுக்காக ஜோதிஷிய நடுநிலை புயல் டாக்டர் திரு கே ராம் அவர்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. வணக்கம். வணக்கம் சார். சார், பொதுவா நம்ம கல்லு வாங்கி போடுறோம், கடையில போவோம். நம்ம இந்த ராசிக்கு இந்த கல்லுன்னு பொதுவா எல்லா ஜாதகத்திலயும் இருக்கும். இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி அப்படின்னா அந்த பச்சை கல்லு போடணும், கடக ராசினா முத்து போடணும், இந்த மாதிரி பொதுவா இருக்கு. சோ அப்படி நாங்க போய் கல்லு வாங்கி போட்டுக்கலாம் இல்லையா? அது எதுக்காக பூஜை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்? நீங்க தான் சொல்றீங்க அப்படி எல்லாம் போட்டா பலிக்காது, அது கடல்ல இருக்கிற வரைக்கும் கல்லு தாங்கிறீங்க. அது ஏன், என்ன டிஃபரன்ஸ் அந்த கல்லுக்கும், அந்த பூஜை பண்ற கல்லுக்கும் இல்ல கடல்ல அப்படியே வாங்குற கல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் ஒரே ராசியில பிறந்தவங்க எல்லாரும் ஒரே கல்லு போடக்கூடாது? அதாவது ரத்தனம் மட்டுமல்லங்க, சாதாரண ஒரு பசும் சாணம் கூட ஒரு பிடிச்சு பிள்ளையாரா வைக்கும் பொழுது, அதற்கு ஒரு மந்திரம் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு சக்தி கிடைக்குது அப்படிங்கறத அனுபவ ரீதியாவே நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம். ஒரு மாடு ரோட்ல சாணம் போட்டு போச்சு அப்படின்னா அதை ஒரு நாள் 2 நாள் எடுக்காம இருந்தோம்னா அந்த சாணத்து மேல புழு ஊறிட்டு இருக்கும் பாருங்க. அடுத்த நாள் அது புழு ஊறிட்டு இருக்கும். அதே சாணத்தை ஒரு புல்லாரா புடிச்சு வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் பாருங்க, அது 1 வருஷம் ஆனாலும் காஞ்சு போகுமே தவிர்த்து புழு ஏறாது. இதுதான் சாஸ்திரத்துக்கும் நம்ம அறிவியலுக்கும் உண்டான நிறைய வேறுபாடுகள், சூட்சமங்கள். அந்த வகையில இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ராசியில இந்த ஸ்டோன், இந்த கல்லு போடலாம்னு சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. போடக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போட்டும் பலன் கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வியில் தான் நான் வரணும். உங்களுக்கு நீங்க ஒரு விரல்ல மோதிரம் போட்டு உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அல்லது செல்வ செழிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்தால் 10 விரல்ல மோதிரம் போடுறதுக்கு எங்கிட்ட நிறைய கஸ்டமர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்காட்டி பரவாயில்ல, அவங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவு இல்லாம இருந்தாலே போதும், அல்லது குறைந்தபட்சம் அவங்களுக்கு கந்து வட்டி கடன் அடையிற மாதிரி இருந்தா கூட போதும். அந்த கடன் அடையிறதுக்காவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னா முடியாது. அதனுடைய அடிப்படையில தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரே ராசியே இருந்தாலும் அந்த ராசியை சேர்ந்த அத்தனை பேரும் அதே கல்லு போடும் பொழுது பலன் கிடைக்குது அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை கிடையாது அப்படிங்கிறத ஒளிவு மறைவில்லாம நம்ம நேயர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தோம். எதனால அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்கறது விளக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உதாரணமா இப்ப நீங்க சொன்ன ராசி மிதுன ராசி சொல்லியிருந்தீங்களா, கடகராசியும் சரி மிதுன ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மிதுன ராசிக்கு மரகத பச்சை அப்படிங்கறத ஸ்டோன் போடலாம் அப்படிங்கறது சாஸ்திரம் கொடுத்திருக்கு. கடகராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முத்து போடலாம் அப்படிங்கிற சாஸ்திரம் கொடுத்திருக்குது. கடகராசியில் ஜனனமான அத்தனை சகோதர சகோதரிகளும் முத்து என்று சொல்லக்கூடிய அந்த கல்லு மட்டும், அந்த ரத்தினத்தை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டு முன்னேற்றம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் கிடைக்க முடியாம கடந்த காலங்கள்ல, அதாவது இருக்கிற இடம் தெரியாம கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு. என்னுடைய ஆய்வுகள்லயும் ஆராய்ச்சியிலையும் அனுபவத்திலையும் நிறைய மக்களை நான் சந்திச்சதுனால உண்மையை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடக ராசியில சேர்ந்தவங்க, அதாவது எத்தனை லட்சம் பேரா இருந்தாலும் முத்து போடலாம் அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்லல. கடக ராசிக்கு அனுகூலமான ரத்தனம் முத்துன்னு தான் கொடுத்திருக்குது. கடகராசியை சேர்ந்த அத்தனை பேரும் முத்து போட்டுக்கலாம்னு எந்த சாஸ்திரமே சொல்ல கிடையாது. இந்த உண்மையை நான் மறுக்க விரும்பல. ஏன்னா அனுகூலமான கல் அப்படின்னு அனுகூலமான தான் கொடுத்திருக்கு. நாம தான் அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம். அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையை யாரு சேர்த்துறாங்களோ அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் வாங்கி போடுற உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறத இந்த சேனல் மூலமா நிச்சயமா சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடக ராசி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாட்கள்ல 24 மணி நேரமும் அந்த ராசி இருந்திருக்கும்.
புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த 24 மணி நேரத்திலையும் பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேருமே அந்த கடகராசியை சேர்ந்தவங்களா தான் வருவாங்க. ஒரு குழந்தை காலையில் நேரம் பிறந்திருக்கும், ஒரு குழந்தை மத்தியானம் பிறந்திருக்கலாம், இன்னொரு குழந்தை வந்து இரவு நேரங்கள்ல பிறந்திருக்கலாம், இன்னொரு குழந்தை நடுநிசின்னு சொல்லக்கூடிய நல் இரவுல பிறந்திருக்கலாம், இன்னொருத்தர் வந்து நண்பகல் என்று சொல்லக்கூடிய அதாவது சூரியன் வந்து உச்சி பொழுதுல பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி மாறுபட்ட நேரங்கள்ல பிறந்த அத்தனை குழந்தைகளுக்குமே ஒரே மாதிரியான ரத்தினம் பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பலன் கொடுக்காது. அப்போ இந்த காலையில நேரம் பிறந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியான மந்திரங்கள் உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கும். அதாவது குழந்தை வந்து ஜனனமான நேரம் வேறுபட்ட நேரமா இருக்கும், அவங்க பிறந்த திதி வேற மாதிரி இருக்கலாம், அவங்க பிறந்த கரணம் வேறு மாதிரியா இருக்கலாம், அவங்க பிறந்த நட்சத்திர ஹோரைகள் மாறுபட்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் மாறுபடும் பொழுது அந்த குழந்தையுடைய நட்சத்திர திதி, நட்சத்திர பட்சி, நட்சத்திர மிருகம், நட்சத்திர அதிதேவதை, அதெல்லாம் வந்து ஹோரை, கரணம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கவனிக்கணும். இதுல வந்து காலையில நேரம் பிறந்ததா, சாயங்கால நேரம் பிறந்ததா, சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்ததா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்தது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கணிதத்துல எடுத்துக்கணும். இதற்கும் அப்பாற்பட்டு அதே கடகராசியை சேர்ந்தவங்க வளர்பிறையில பிறந்திருப்பாங்க, தேய்பிறையில பிறந்திருப்பாங்க, ஆணாவும் இருந்திருப்பாங்க, பெண்ணாவும் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கணிதத்துல எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் பண்ணணும். இதுல இன்னொரு சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தனம் அப்படிங்கிறது பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய அதே ரத்தனம் அதே பூமியில படாம பூஜை பண்ணி, அதே பூமியில வந்து படாம நீங்க ரிங்கில ஃபிட் பண்ணி போடும் பொழுதுதான் அதற்கு அந்த நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்களும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமா பயன்படக்கூடிய வகையில் பயன் கொடுக்குது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். 10ஆம் பொதுவா இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த கல்லு போட்டுக்கலாம் அப்படிங்கறது வந்து உண்மையா இருந்தது அப்படின்னா எல்லாருமே அதை வாங்கி போட்டுக்கலாங்களே. அப்படி வந்து அது கொடுக்காது. கலர் ஒண்ணு இல்ல கல்லு ஒண்ணு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னா டெஃபினட்டா அதை நீங்க எடுத்துக்க முடியாது. நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான மந்திர விஷயங்களை கவனிக்காம, ஆராயாம, கணிதம் பண்ணாம, மந்திர பூஜைகள் பண்ணாம ஒரு ஸ்டோனை எடுத்து நீங்க போட்டுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குதா இல்லையோ நெகட்டிவான தீமைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சாணம் எடுத்து நம்ம பிள்ளையாருன்னு சொல்லி நம்ம மந்திரம் சொல்லி வைக்கும் போது அது மந்திரம்ங்கிறது வந்து நம்பிக்கை. நம்ம நம்பிக்கையில அது பிள்ளையார்னு மனசார நினைச்சு வச்சா அது பிள்ளையார் ஆயிடுது, அந்த சாணம் ஒண்ணுமே ஆகுது. அதே மாதிரி இந்த கல்லையும் ஒரு கடையில சாதாரணமா வந்து என் நம்பிக்கையில இந்த கல் எனக்கு நல்லது செய்யும் அப்படின்னு போட்டுக்கிட்டு அது அந்த நம்பிக்கையே நமக்கு வந்து பாதி வெற்றி கொடுத்துரும்ல. அந்த கல்லுக்கு எதுக்கு மந்திரம்? மனோ தைரியத்தை மட்டும்தான் கொடுக்கும். மந்திரம் அப்படிங்கிறது அதாவது மறைமுகமான தந்திரங்களை வந்து வெல்லக்கூடியது, ஒரு வசியத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் இறங்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும், அதாவது பஞ்சபூதங்கிறது இப்போ அடிக்கிற காத்து, வீசுற காத்தவோ அடிக்கிற வெயிலவோ பெய்யற மழையவோ யாரும் தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. வேணா அனுமானமா சொல்லலாம், இந்த நேரத்துல இந்த மாதிரி மழை பெய்யும், இவ்வளவு இதில் இருக்குன்னு ஒரு அனுமானம் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து எந்த ஒரு பஞ்சபூத விஷயங்களையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து இந்த மந்திரங்களும் அப்படித்தான். இந்த மந்திரங்கள் வந்து பஞ்சபூதங்களுடைய ஆதர்சன சக்திகளை வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி தரக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்குது. உதாரணமா சின்ன எக்ஸாம்பிள் உங்க வழியில சொல்ல ஆரம்பிச்சோம்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தர் இலங்கையில பேசுறாருன்னு வைங்களே, ஸ்ரீலங்காவில் பேசுறது, ஸ்ரீலங்காவில் பாடுற விஷயம் நம்ம வீட்டில் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அது நம்ம என்ன சொல்றோம், விஞ்ஞானத்துல வந்து ஒளி, அந்த ஒளி வந்து நமக்கு இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த ஒளி வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கணும் இல்லையா? ஏன் கிடைக்கல? அதாவது அந்த டிரான்சிஸ்டருக்குள்ள வந்து அந்த குறிப்பிட்ட ஒளியை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த முக்கிய கருவி, அந்த மேக்னெட் அதுல இருக்குது. அதனால அந்த முக்கிய நமக்கு என்ன தேவையோ அந்த ஒளியை மட்டும் உள்வாங்கி நமக்கு அது கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த வீசுற காத்துகள்ல, அடிக்கிற வெயில்ல, பெய்யற மழையிலையும் நமக்குன்னு ஒரு நன்மை இருக்கும் இல்லையா? இந்த நேரத்துல பிறந்த குழந்தைக்கு இந்த பஞ்சபூதங்கள் மூலமா இந்த மாதிரியான நன்மைகள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. அந்த விதிக்கு உட்பட்டு அந்த பஞ்சபூதங்கள் இருக்கிற உண்மையான நன்மையான விஷயங்களை மட்டுமே நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மந்திரம். நீங்க கேட்டீங்க இல்லையா, மந்திரம் எல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. இந்த மந்திரம் சொல்லக்கூடிய இந்த எழுத்திலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை உச்சரிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கும்னு பாருங்க. அதாவது இவ்வளவு விஷயங்களையும் வந்து ஆராய்ஞ்சு அனுபவ ரீதியா பயனை அடைஞ்சுதான், அதாவது திறமையா பேசுறது அப்படிங்கறத விட உறுதியான ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்ல வர்றாங்க. இதுவெல்லாம் இல்லாம நம்ம வந்து 10ஆம் பொதுவா வாங்கி போடுற எந்த ஒரு கல்லுமே அது வெறும் கல்லு தான்.
அது ரத்தினங்கள் வந்து இந்த மாதிரி முறையை உபயோகிக்கும் பொழுதுதான் அதற்கு உண்டான பவர் கிடைக்குது. அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள் எந்த ஒரு ரத்தினமா இருந்தாலும் 108 நாள் வந்து பசு சாணத்துல பதிச்சு வச்சு அதற்கு உண்டான மந்திரங்கள் சொன்னாங்க. அதற்கப்புறம் மீதி 108 நாள் பாத்தீங்கன்னா நவதானியத்துல பதிச்சு வச்சு அதற்கு உண்டான மந்திர வழிபாடுகள் வச்சிருந்தாங்க. கடைசியில 108 நாள் பாத்தீங்கன்னா அதாவது அந்த பசும் பால் கோமையும் சொல்லுவாங்க, அதுல பதிச்சு வச்சு அதற்குண்டான மந்திரங்கள் சொன்னாங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய நவதானியத்தை கூட பாருங்க, இருக்கிற நவதானியம் மொத்தம் 9 தான். அதுல எந்த நவதானியம் முதல்ல வைக்கணும், எந்த நவதானியம் இரண்டாவதா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அத்தனை விதைகளையும் வந்து அனுபவ ரீதியா சரியான வகையில பயன்படுத்தி தான் அந்த காலத்து ராஜாக்கள் மன்னர்கள் வந்து பயன்படுத்தி தான் சாஸ்திர ரீதியா தொடர்ந்து வெற்றிகளை அடைஞ்சாங்க. இந்த 108ன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த 108 இந்த 3 108 கூட்டி பாருங்க 324 தான் வரும். என்னங்க அந்த 3 108 கூட்டி பாருங்க, ஒரு 108 இன்னொரு பிளஸ் 108 பிளஸ் 108 கூப்பிட்டீங்கன்னா கூட்டி பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர்ல அந்த டோட்டல் நம்பர் ஆட் பண்ணி அதாவது 324 வருது இல்லைங்களா, அந்த 324 கூட்டி பாருங்க. அது ஆய்வுனா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க அந்த ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த 324 பிளஸ் பண்ணும் பொழுது 3 2 5 பிளஸ் 4 9. இந்த 9 அது 9ங்கிற நம்பர் என்ன தெரியுதுங்கன்னா, இந்த 9 நவ கிரகங்களுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல விரும்புறேன்னு சொல்ல அழகா சொன்னீங்க.